இந்த ஊர்லேயே இதுதான் பெரிய வீடு. இந்த ரோட்டு வழியாக போகிறவங்க கொஞ்சம் நின்று பார்த்துட்டு போகிற மாதிரி நல்லா கிராண்டாக பிரம்மாண்டமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. லே அவுட்டில் 8 சைட்டை ஒட்டுக்கா புக் பண்ணி பெரிய கார்டன், பெரிய பார்க்கிங்கோட G+2 டைப்பில் பங்களா மாதிரி இந்த 6 BHK வில்லாவை கட்டியிருக்காங்க. ப்ரௌன், கிரே அண்ட் ஒயிட் இந்த 3 கலர் காம்பினேஷனை மட்டும் அதிகமாக உபயோகித்து முழு வீட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர்ஸ்க்கு லூவர் ஸ்பேனர்ஸை இவங்க மெயின் எலமெண்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீட்டில் மற்ற ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, லிவிங் ஹாலுக்கு டபுள் லைட் வால்ஸ் கொடுத்து பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி சீலிங் சென்டரில் ஒரு பெரிய சாண்ட்ரியர் லைட், 8க்கு 8 அடியில் ரொம்ப கிராண்டாக டீக்குட் மெயின் டோர், சிட் அவுட் அண்டு இன்னர் ஸ்டேர்கேஸ்க்கு பூரா காஸ்ட்லியான இட்டாலியன் மார்பிள், நிறைய உட்கார்விங் டிசைன்ஸ், பிராஸில் சாமி டிசைன்ஸ், அது போக மணி சித்திரத்தாளு டிசைனில் லாக் செட்டோட அழகான பூஜா ரூம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சின்ன பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு வசதியாக ரூஃப் டாப்பில் சீட்டிங் ஃபெசிலிட்டிஸோட பெரிய கசிபோ, அது போக கிரவுண்ட் ஃப்ளோரில் மெக்சிகன் கிராஸ் செட்டப்போட பெரிய கார்டன் ஸ்பேஸ். ஸ்பேசியஸ் லுக்குக்காக 3 ஃப்ளோர்லேயுமே ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டை 10 அடிக்கு பதிலாக 11 அடி. வீட்டுக்குள்ளேயே ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வசதியாக எக்யூப்மெண்ட்ஸோட தனி ஜிம், அது போக பெரிய ஜக்கூசியோட தனி ஸ்பா ரூம். செகண்ட் ஃப்ளோரில் கஸ்டமைஸ்டு டிசைனில் ஒரு பார் ரூம், நிறைய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் அண்டு செப்பரேட் ஸ்டோர் ரூமோட பெரிய கிச்சன் அண்ட் டைனிங் ரூம், அது போக பேக் சைடில் செப்பரேட்டாக செகண்ட் கிச்சன் ரூம். செவறுகளில் மாமன்னர், மருது பாண்டியர்கள், புத்தர் இந்த மாதிரி நிறைய மியூரல் ஆர்ட் ஒர்க்ஸ், இதெல்லாமே இந்த வீட்டோட மற்ற ஹைலைட்ஸாக அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த 6 BHK வீடு சேலுக்கு இல்லை. பிரின்ஸ் பில்டர்ஸ் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் காளையர் கோயிலில் கிளைண்ட்டுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. லே அவுட்டில் மொத்தம் 8 சைட்டை ஒட்டுக்கா புக் பண்ணி இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 15 சென்ட். ஃப்ரண்டேஜ் 150 அடி, உள்ள நீளம் 45 அடி. இதில் வீடு கட்டுறதுக்காக 60க்கு 40 அடிங்கிற அளவை மட்டும் எடுத்துகிட்டு ரிமைனிங் பூராவே கார் பார்க்கிங் அண்டு கார்டனுக்காக ஒதுக்கியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். பெரிய ரெக்டாங்குலர் ஃப்ரேம் ப்ரொஜெக்ஷன் ஒர்க்கோட கிராண்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதில் நிறைய டெக்ஸ்சர் டிசைன்ஸ் ஒர்க்கும், நிறைய கிளாஸ் ஒர்க்கும், டே டைமில் மட்டும் இல்லாமல் நைட் டைம்லையும் ஜொலிக்கிற மாதிரி நிறைய லைட்ஸோட எலிவேஷனை ரொம்ப பிரம்மாண்டமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு சிவில் ஒர்க்ஸ்லேயே கிராண்டாக ஆர்ச் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மெட்டல் கேட்ஸ் கொடுத்துருக்காங்க. பெரிய கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங், சைஸ் 15க்கு 14.25. தரைக்கு முழுவதும் செக்குடு பேட்டர்னில் 15 mm திக்னஸ் ஃபுல் பாடி பார்க்கிங் டைல்ஸும், வாலுக்கு 4x2 feet சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸும், சீலிங்க்கு ஜிப்சம் போர்ட் வித் உட் டிசைன் WPC பேனல்ஸில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. ஈஸ்ட் சைடில் சிட்டிங் ஃபெசிலிட்டிஸோட பெரிய உட்டன் ஷூராக். ஈஸ்ட் சைடில் ஃபுல்லாமே கிளாஸ் பார்ட்டிஷன் வால் கொடுத்து அதில் பெரிய டோர் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணால் அவுட் சைடில் ஒரு பெரிய கார்டன் ஸ்பேஸ். மார்னிங் ஆர் ஈவினிங் டைமில் உட்காந்து டீ சாப்பிட்றதுக்கு, நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு ஏற்ற இடமா இந்த ஸ்பேஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ டேபிள், சுற்றி சேர்ஸ், அது போக சுற்றியுமே பார்த்தீங்கன்னா மெக்சிகன் கிராஸில் கார்டன் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. கார்னரில் அவுட் சைட் கிச்சன். இது செகண்ட் கிச்சன். மெயின் கிச்சன் வீட்டுக்குள்ளே இருக்குது. இது செகண்ட் கிச்சன். நான் மாடுலர் டைப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் சைடில் ஒரு சின்ன கேட். இது ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா. நிறைய 4 வீலர்ஸ் நிப்பாட்டுறதுக்காக இங்கே பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கார்னர்ஸில் 2 பக்கமும் மெக்சிகன் கிராஸில் லான் செட்டப்பும், அது போக நிறைய செடிகள் வச்சு ஒரு பெரிய கார்டன் செட்டப் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் இந்த பார்க்கிங்க்கு செப்பரேட்டாக என்ட்ரன்ஸ் ஆர்ச்சோட பெரிய கேட் கொடுத்துருக்காங்க. இந்த நார்த் செட்பேக் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா தரைக்கு போகாமே ரஃப் கோட்டா ஸ்டோனும், வாலுக்கு டைல்ஸ் ஒர்க்கும், அது போக டெக்ஸ்சர் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க.
இது கார்னர் சைட்டுங்கிறதுனால வெஸ்ட் சைட்லேருந்து என்ட்ரு ஆகிறதுக்கு வசதியாக கார்னரில் சின்ன ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இது சிட் அவுட். சிட் அவுட்டோட தரைக்கும் படிக்கட்டுக்கும் பூராமே காஸ்ட்லியான இட்டாலியன் மார்பிள் லே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஃபுல்லாக ஃபால் சீலிங் இருக்கும், வாலுக்கு பூரா டைல்ஸ் இருக்கும். வீட்டுக்கு வர்றவங்கள வெல்கம் பண்ணுற விதமாக ஆப்போசிட் வாலில் பூராமே ரோஜா பூ செடிகள் டிசைனில் 3D மியூரல் ஆர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். 8க்கு 8 அடி சைஸில் தேக்கு மரத்தில் நல்லா கிராண்டாக ரெடி பண்ணி கிழக்கு பத்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸான லிவிங் ஹால். சைஸ் 20க்கு 17. லிவிங் ஹாலோட ஒரு ஆஃபுக்கு டபுள் வால்ஸ் கொடுத்து பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணியிருக்காங்க. தரைக்கு போறாமே 5.25க்கு 2.25 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சிருக்காங்க. சவுத் சைடில் ஃப்ளோட்டிங் கேபினெட் அண்டு சைடில் டால் கேபினெட்டோட ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவியும் செஞ்சுருக்காங்க. ஹால் நல்லா வெளிச்சமாக காற்றோட்டமாக இருக்கணுங்கிறதுக்காக நார்த் டபுள் லைட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய விண்டோ கொடுத்து 2க்குமே ரிமோட் கண்ட்ரோல்டு கர்டைன்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. நார்மல் ஹைட் அண்டு டப் ஹைட் 2 சீலிங்க்குமே லூவர்ஸ் பேனல்ஸில் ஃபேன்லிங் ஒர்க் செஞ்சு சென்டரில் ஒரு பெரிய கிறிஸ்டல் சாண்டர் லைட் மாட்டியிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக வீட்டை சுற்றியும் வீட்டுக்குள்ளே சில இடங்கள்லையும் சிசிடிவி கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் வாலுக்கு பூராமே கிராண்டாக உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சு சென்டரில் லூவர்ஸ் பேனல்ஸில் இன்பிட்வீனில் ஒரு ஹிடன் டோர் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு கிளாஸ் டோர். இது வந்து ஹோம் தியேட்டர் ரூம். இந்த ஒர்க் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, உள்ள ஒர்க் நடந்துட்டுருக்கு, அதனால ஓப்பன் பண்ணி காமிக்க முடியல. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. சைஸ் 16.25க்கு 10. சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க்கும், கீழே சென்டரில் பெரிய உட்டன் காட் அண்ட் மேட்ரஸஸும், ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும், கீழே ஸ்லைடிங் டோர்ஸ் டைப்பில் உட்டன் வார்ட்ரோபும், அது போக ட்ரெஸ்ஸிங் டேபிள், டிவி யூனிட்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 10க்கு 4. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கார்னரில் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினட் கொடுத்து மேலே எல்இடி டச் சென்சாரோட பெரிய மிரர் மாட்டியிருக்காங்க. இந்த வீட்டில் எல்லா டோர்ஸ் அண்ட் விண்டோஸை பூராமே தேக்கு மரத்திலே செஞ்சுருக்காங்க. கிராண்ட் லுக்குக்காக ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டை 10 அடிக்கு பதிலாக 11 அடி விட்டுருக்காங்க. இதனால் வீடே பார்க்க நல்லா பெருசாக ஸ்பேசியஸாக இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் அடுத்த ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா பூஜா ரூம். நிறைய ஹேண்ட் கார்விங் டிசைன்ஸும், அதில் 2 பக்கமும் பில்லர் டிசைன்ஸும், இன்பிட்வீனில் நிறைய பிராஸ் டிசைன் எலமெண்ட்ஸும், அது போக டோர்ஸில் மணி சித்திரத்தாலு டிசைன் லாக் செட்ஸ் எல்லாம் பொருத்தி பூஜா ரூமை ரொம்ப கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பூஜா ரூம் சைஸ் 6க்கு 6. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. படிக்கட்டு கீழே இருக்கிற ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகாதபடி அங்கே கபோர்ட் ஒர்க் செஞ்சு உள்ள யூபிஎஸ், ஸ்டெபிளைசர்ஸ்,
சிசிடிவி கேமரா மானிட்டரிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து டைனிங் ரூம் கென்றாரோ. சைஸ் 16x11. சென்டரில் 6 சீட்டர் டைப்பில் ஃபுல்லாக இட்டாலியன் மார்பிள்லேயே ரெடி பண்ண பெரிய டைனிங் டேபிள் போட்டிருக்காங்க. பிளேட்ஸ், கப்ஸ், பவுல்ஸ், ஸ்பூன்ஸ் இந்த மாதிரி க்ராக்கரி ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்காக வெஸ்ட் சைடில் பேஸ் கேபினெட், சைடில் 2 பக்கமும் டால் கேபினெட், அதுக்கு மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸ்னு ஒரு பெரிய க்ராக்கரி யூனிட் ரெடி பண்ணி சென்டரில் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் மிரரோட கொடுத்துருக்காங்க. டைனிங் ரூம் அடுத்து கிச்சன். என்ட்ரன்ஸ்க்கு கிராண்டாக உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சு அதில் ஹேங்கிங் லைட்ஸும் டபுள் சைட் கிளாக்ஸும் மாட்டியிருக்காங்க. கிச்சனுக்கும் டைனிங் ஸ்பேஸ்க்கு இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப். இது ஃபுல்லி மாடுலர் கிச்சன். சைஸ் 16x10. டேபிள் டாப்புக்கு ஃபுல் பாடி டைல்ஸில் ஃபினிஷிங் கொடுத்து அதில் 4 பர்னர் டைப்பில் ஹாபு, ட்ரெயின் போர்டோட டார்க் கலரில் சிங்க்கும், கீழே பூரா ஒயிட் அக்ரலிக் ஃபினிஷில் பேஸ் கேபினெட்ஸும், அதுக்கு மேட்சிங்காக மேலே பூரா ஓவர்ஹெட் கேபினெட்ஸும், சைடில் ஒரு பெரிய டால் கேபினெட்டும் கொடுத்துருக்காங்க. ஹாபுக்கு மேலே எலக்ட்ரிக் சிம்னியும், டேபிள் டாப்பில் சிங்க்குக்கு கீழே வாட்டர் பியூரிஃபையரும் மாட்டியிருக்காங்க. இந்த மாடுலர் கிச்சனை பார்த்தீங்கன்னா அக்ரலிக் ஃபினிஷில் ஹேண்டில்லெஸ் டைப்பில் கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனில் செப்பரேட்டாக ஸ்டோர் ரூமும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 10x4. உள்ள ஸ்டோரேஜ்க்காக நிறைய செல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது பேக் சைட் எக்ஸிட். உட்டன் டோரும் சேஃப்டி பர்பஸ்க்காக அடிஷ்னலாக மெட்டல் கிரில் டோரும் கொடுத்துருக்காங்க. அவுட் சைடில் இன்னொரு கிச்சனும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கிச்சன் அண்ட் டைனிங் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா சீலிங்க்கு ஃபுல்லாமே கிராண்டாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு போகாமே கிராண்டாக இட்டாலியன் மார்பிள் லே பண்ணியிருக்காங்க. பொதுவாக ஸ்டேர்கேஸ் ஏரியாவில் சைடு வால்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் ஒர்க் இல்லைனா வால்பேப்பர் ஒட்டுவாங்க. ஆனால் இந்த வீட்டில் வித்தியாசமாக வால்ஸுக்கு பூராமே டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. பார்க்க கிளாஸியாக நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லான்ச். சைஸ் 20x13. கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் பார்த்தீங்கன்னா சவுத் சைடில் ஒரு பெரிய உட்டன் டிவி யூனிட். அடுத்து லான்ஜிலிருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x16. சீலிங்க்கு ஃபுல்லாக ஜிப்சம் போர்ட் வித் ப்ரௌன் லூவர்ஸ் பேனல்ஸில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு சென்டரில் அழகான ஹேங்கிங் லைட்ஸும், சைடில் போகிற ஸ்ட்ரிப் லைட்ஸும், கீழே பார்த்தீங்கன்னா பெரிய உட்டன் காட், ஹெட் போர்ட் டிசைன், 2 பக்கமும் சைட் டேபிள், மேட்ரஸஸும், அது போக சவுத் வாலுக்கு பூராமே பேனலிங் ஒர்க் செஞ்சு கார்னரில் ஸ்டோரேஜ்க்காக பெரிய வார்ட்ரோப்ஸும், ஈஸ்ட் வாலில் ஒரு பெரிய டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. சவுத் வாலில் அந்த லூவர்ஸ் பேனலிங் ஒர்க்கில் ஒரு ஹிடன் டோர் பிளான் பண்ணி உள்ள ஒரு பெரிய வாக்கின் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8x8. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்.
ஸ்லைடிங் கிளாஸ் டோர்ஸோட கியூபிக்கல் பிளான் பண்ணி பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்குள்ள ஒரு பெட்ரூம் கேட்கவே ரொம்ப புதுசாக இருக்குல்ல. இந்த மாஸ்டர் பெட்ரூம்குள்ள ஒரு கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் அண்ட் வுட்டில் ஒரு பெரிய டோர் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணால் கிட்ஸ் பெட்ரூம். சைஸ் 16x10. ஃபால் சீலிங் ஒர்க், உட்டன் காட், ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்ட், கீழே வார்ட்ரோப்ஸ், இன்பிட்வீனில் ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோ கிளாஸ் அண்டு உட்டன் டோர் போட்டிருக்காங்க. அது போக மஸ்கிட்டோ மெஸ் டோரும் கொடுத்துருக்காங்க. அதுவும் போக சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு மெட்டல் டோரும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பிரைவேட் பால்கனி. சைஸ் 16x3. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு எக்ஸ்டீரியர் கிரேட் லூவர்ஸ் பேனல்ஸும், தரைக்கு பூரா வுட் டிசைன் பிளாங்க் டைல்ஸும், சைடில் கிளாஸ் ஹேண்ட்ரைலும் கொடுத்துருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து ஜிம் ரூம் கென்றாரோ இங்கேயும் கிளாஸ் அண்ட் உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. ஜிம் ரூம் சைஸ் 10x13. இந்த வீட்டில் கிராண்ட் லுக்குக்காக எல்லா ரூம்ஸ்லையுமே நிறைய லைட்ஸோட அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. கார்னரில் எல் ஷேப்பில் பெரிய கார்னர் விண்டோ கொடுத்து அதுக்கு மேட்சிங்காக டால் கர்டைன்ஸ் மாட்டியிருக்காங்க. ஜிம் அடுத்து எல் ஷேப்பில் ஃப்ரண்ட்டில் காமன் பால்கனி. சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க்கும், தரைக்கு மேட் ஃபினிஷ் உட்டன் பிளாங்க் டைல்ஸ் வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட் வால்ஸுக்கு பூரா ஐவரி கலரில் ஸ்பெஷல் பட்டியில் கிராண்டாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கார்னரில் யூட்டிலிட்டி ரூம். சைஸ் 10x4.25. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணி கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து பேசேஜ் வழியாக என்ட்ராரோ ஆப்போசிட் வாலில் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் ஒரு புத்தர் சிலை 3D மியூரல் ஆர்ட்டில் செஞ்சுருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து 4th பெட்ரூம் என்ட்ராரோ சைஸ் 16x11. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 7x4.25. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்க 5th பெட்ரூம் என்ட்ராரோ சைஸ் 16x11. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 7x4.25.
வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்ட்டர், ஹெல்த் ஃபாசர், டவல் பார், கிளாசெட், மிரர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் மாட்டியிருக்காங்க. இது மேலே செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர் கேஸ். படிக்கட்டுக்கு போகிற இட்டாலியன் மார்பிள் லே பண்ணி ஒவ்வொரு படிக்கட்டுக்குமே இண்டிவிஜுவலாக ஸ்ட்ரிப் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. சைடு வால்ஸுக்கு பூராமே மேலே ரூஃப் லெவல் வரைக்கும் வெர்டிஃபை டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு சென்டரில் ஒரு பெரிய ஹேங்கிங் லைட்டும் மாட்டியிருக்காங்க. சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க். சென்டரில் கஸ்டமைஸ்டு டிசைனில் பெரிய பார் கவுண்டர், சேர்ஸ், பேக்ரவுண்டில் இண்டிவிஜுவல் லைட்ஸோட நிறைய செல்ஸ் கொடுத்து ஒரு சின்ன பார் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் வால் மவுண்ட் டைப்பில் ஒரு பெரிய டிவி யூனிட். பேக் சைடில் 6th பெட்ரூம், சைஸ் 11x10. எல்லா பெட்ரூம்ஸ்க்குமே அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட சைஸ் 6x7.25. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 4 பெட்ரூம், செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம்னு மொத்தம் 6 பெட்ரூம்ஸ் கொடுத்து எல்லாத்துலேயுமே அட்டாச்சு பாத்ரூம், எல்லா பெட்ரூம்ஸுக்குமே ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப்போட கொடுத்துருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து ஸ்பாக் என்ட்ராரோம். சைஸ் 6.75x11. டோர்ஸ் அண்டு விண்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டீக்குட்லேயே செஞ்சுருக்காங்க. இது ஜக்குசி ரூம், சைஸ் 7.75x7.5. உள்ள கார்னரில் ஒரு பெரிய ஜக்குசி மாட்டியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து டெரஸ் போகிறோம். உட்டன் டோர் அண்டு சேஃப்டி பர்பஸ்க்காக மெட்டல் டோரும் கொடுத்துருக்காங்க. டெரஸ் ஃப்ளோருக்கு போகிற ஒயிட் கூலிங் டைல்ஸ் வச்சுருக்காங்க. கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ரிலாக்ஸ்டாக உட்காந்து குவாலிட்டியான டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வசதியாக ஒரு பெரிய கசிபோ கட்டியிருக்காங்க. கடைக்கு போகிறாமே உட்டன் பிளாங்க் டைல்ஸ், சீலிங்க்கு ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கோட டெரகோட்டா கிளே ஜாலிஸ், சைடு வாலுக்கு போகிறாமே லூவர்ஸ் பேனல்ஸில் பேனலிங் ஒர்க், அது போக உட்கார்றதுக்கு வசதியாக எல் ஷேப்பில் சிவில் ஒர்க்ஸ்லேயே தின்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கிரானைட் ஃபினிஷிங். பேக் சைடில் போகிறாமே பிளான்டர் பாக்ஸ்னு இந்த ஸ்பேஸை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. மாமன்னர் மருது பாண்டியர்களை கௌரவப்படுத்துகிற விதமாக அவங்களோட உருவங்களை அப்படியே பெயிண்டில் ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது. டே டைமில் மட்டும் இல்லாமல் ஈவினிங் அண்டு நைட் டைம்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய லைட்ஸோட இந்த ஸ்பேஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் பால்கனி செட்டப் கொடுத்து கிளாஸ் ஹேண்டில் போட்டிருக்காங்க. இந்த லக்ஸரியஸ் 6 BHK வில்லாவை பார்த்தீங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் காளையர் கோயிலில் அப்ராட் கிளைண்ட்டுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் படி பில்டிங் ஸ்ட்ரக்சரல் டிசைன் எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நல்ல குவாலிட்டியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி லக்ஸரியஸாக மாடர்னாக ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுமா பிரின்ஸ் பில்டர்ஸாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு கட்டி கொடுத்துட்ருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன், டிசைன் அண்டு கன்சல்டிங் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. வித் இன்டீரியர்ஸோட பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்க ஃபோன் நம்பர் வீடியோலேயே கொடுத்துருக்கேன். டெரஸில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோலார் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. சைடில் ஹேண்ட்ரைல் பூராமே எஸ்எஸ்லே இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. அடுத்து கிளைண்ட் ஃபீட்பேக்கை பார்த்துடலாம். என்னுடைய பேர் வந்து கே மனோகரன். என் மனைவி பேர் வந்து ஜெயராணி. என்னுடைய மகன் பேர் வந்து மருது பாண்டியன். மருமகள் பேர் வந்து ரம்யா. எனது பேத்தி, மூத்த பேத்தி பேர் வந்து நிஜிதா. 2வது பேத்தி பேர் மேதஸ்வி. நாங்கள் வந்து சொந்த ஊர் வந்து மராமங்கலத்து பக்கத்தில். ஆனால் காளையார் கோயிலில் வந்து இந்தியன் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் சந்தோஷ நகர் என்ற இடத்துல இடம் வாங்கி ஒரு சிறந்த முறையில் வீடு கட்டணும்னு எனக்கும் என் மகனுக்கும்
மிகப்பெரிய ஒரு ஆசை. அதை நிறைவேற்றுற அளவுக்கு நாங்கள் எதிர்பார்த்து ஆளுகள் தேடிக்கிட்டு இருந்தோம். எத்தனையோ இன்ஜினியர்கள் வந்து மேப்பை பார்த்தாலும் கட்ட முடியலை. இதற்கிடையில் எங்களுக்கு அருண்குமார், கோயம்புத்தூர் அருண்குமார் வந்து ஆர்கிடெக்ட் அவர்கள் எங்களுக்கு கிடைச்சார். அவர் மூலியமாக இந்த வீட்டை பிரம்மாண்டமான முறையில் வீட்டை கட்டி மிக சிறப்பாக அமைச்சு சொன்ன டயத்துக்குள்ள கொடுத்துட்டாரு. எனது மகன் வந்து இதை செய்யணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருந்தான். அதுக்கு பதிலாக நல்லபடியாக முடித்தாச்சு. இதை வந்து காளையார்வில் இருக்கிறவங்க, வெளியில் உள்ளவங்களாம் வந்து இதை ஒரு சுற்றுலா மாளிகை மாதிரி வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. நல்ல முறையில் அமைச்சு கொடுத்த அருண்குமார் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். என் பேர் ரம்யா. என் ஹஸ்பண்ட் தான் வந்து மருது பாண்டியன், ஃபாரினில் இருக்கார். ஆக்சுவலாக வீடு கட்டணுங்கிறது வந்து பல பேர்த்தோட கனவாக இருக்குது. என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு மிகப்பெரிய கனவு. அவர் அங்கேருந்தே நிறைய பிளான் போட்டுட்டு நான் ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இப்படி தான் நம்ம வீடு அமையணும்னு. ஆனால் நிறைய இன்ஜினியர்ஸ் நாங்கள் ட்ரை பண்ணோம். 1 இயராக சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு எதுவும் செட் ஆகலை. மதுரையில் ட்ரை பண்ணோம், சென்னையில் கூட ட்ரை பண்ணோம். ஆனால் எங்களுக்கு யாரும் சாட்டிஸ்ஃபையாக இல்லை. ஃபைனலாக பிரின்ஸ் பில்டர்ஸை போய் அப்ரோச் பண்ணப்போ அருண்குமார் இன்ஜினியர் சார் இங்கே இருக்கார். அவர்கிட்ட அப்ரோச் பண்ணதில் நாங்கள் என்ன ஐடியா எங்கள் மைண்டில் இருந்ததோ அதை அப்படியே வந்து பிளான் போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் அவங்கள வச்சு அந்த வீடை ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக நிறைய பேர் வீடு கட்ட ஆரம்பித்தோடனே வந்து சைட் விசிட் யாரும் வரமாட்டாங்க. ஆனால் அருண் சார் வந்து அவங்க ஃபேமிலியை இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கேயே ஸ்டே பண்ணி டெய்லி சைட் விசிட் வந்துடுவாங்க. குவாலிட்டி வைஸ் இந்த வீடு வந்து தி பெஸ்ட் லெவலில் வந்திருக்கு. அப்புறம் அவங்க இங்கே வேலை செய்கிறப்ப போட்டு வச்ச எல்லா லேபர்ஸுமே வெரி குட்டாக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. நாங்கள் என்ன நினச்சோமோ அதை விட வெரி சூப்பராக வந்து இந்த வீடு எங்களுக்கு வந்திருக்கு. ஸோ தேங்க்ஸ் டு த டீம், தேங்க்ஸ் டு அருண் சார், தேங்க்ஸ் டு பிரின்ஸ் பில்டர்ஸ். தேங்க்யூ. ஹாய், நான் அருண்குமார் பேசுகிறேன். நான் கோயம்புத்தூரில் ஆர்கிடெக்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து இங்கே 1 இயராக வந்து இங்கேயே ஸ்டே பண்ணி இந்த ப்ராஜெக்டை வந்து சாருக்காக முடிச்சு கொடுத்துருக்கேன். சார் என்ன ஒரு 2 இயர்ஸாகவே ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு. ஸோ 2 இயர்ஸாக ஃபாலோ பண்ணப்போ ஏகப்பட்ட டிசைன்ஸ் நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணாலும் அவருக்கு ஆப்டான டிசைன் வந்து ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணோம். அவரும் வந்து மேஜர்லி வந்து எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஆர்கிடெக்ட்ஸ்லேருந்து இன்ஜினியர்ஸ்லேருந்து ப்ரப்போஸ் பண்ணார். பட் அவருக்கு சாட்டிஸ்ஃபைடாக பண்ணி கொடுத்த ஒரே ஆள் நானாக தான் இருந்தேன். ஸோ அதனால தான் நம்ம ஃபுல்லாக 100% நாங்கள் வந்து ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கோஆர்டினேஷன் தான். அவர் அங்கே என்ன தான் வந்து ரெக்குயர்மெண்ட் கொடுத்தாலும் அங்கே நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுற வரைக்கும் அந்த ப்ராசஸை திருப்பி பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஒன்ஸ் என்ன டைம் வந்து பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது என்னென்னா லைஃப் டைம் இதுதான், நம்ம ஒவ்வொரு டைமும் மாற்றிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் A to Z அவர் வந்து பார்த்து ஓகே எனக்கு இது ஃபைன், இதுக்கு மேலே நம்ம வந்து மாற்ற வேணான்னு சொல்கிற வரைக்கும் டிசைன்ஸை ஃபைனல் பண்ணிட்டு ஒன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஸ்டார்ட் பண்ணி டைம்லி கான்செப்ட்டில் வந்து முடிச்சு கொடுத்தோம். இப்போ நம்ம ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்னு பார்த்தோன்னா கோயம்புத்தூரில் 2 ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. அது போக திருநெல்வேலியில் ஒரு கிராண்டான ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குங்க. அது போக ஆல் ஓவர் தமிழ்நாடு நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ப்ளஸ் டிசைன் கன்சல்ட்டிங் வாட் எவர் சிவில் ஓரியன்டான கான்செப்ட் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி தரோம். உனக்கு எப்படி நிஜதா வீடு பிடிச்சிருக்கா சொல்லு? அப்பா என்ன பண்ணி கொடுத்துருக்காரு உனக்கு? எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு ட்ரீம் ஹவுஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, தேங்க்யூ.